Hello students, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to the fourth part video of these past year NEET questions review from some basic concepts of chemistry. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம part 1, 2, 3 பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக those who are watching this right, நீங்கள் அந்த previous parts go through பண்ணுங்க so that நமக்கு என்னன்னா we'll have a continuity of the practice. பார்க்கலாம். So we'll start with இப்போ இது 2008ல வந்தது. ஓகே, ஸோ பாருங்க, வாட் இஸ் தி கொஷன் என்ன, ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் லெட் டு குளோரைட். ஏன்னா இவரோட நாமின்க்ளேச்சர் இது லெட் டு குளோரைட் அப்படின்னு சொன்னா லெடோட வேலன்சி 2, அது PbCl2. நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யூ கேன் ஹாவ் ஐரன், காப்பர். ஐரன் காப்பர் மட்டும் கிடையாது, தே வில் பி ஷோயிங் வாட் மற்ற எலிமெண்ட்ஸ் ஆல்சோ தே வில் பி ஷோயிங் வேரியபிள் வேலன்சிஸ். அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக ஒரு நோட்டேஷன். இப்போ லெட் டு குளோரைட் சொன்னா the lead valency is 2. How many moles of lead 2 chloride will be formed from a reaction between 6.5 grams of PbO and 3.2 grams of HCl? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குதுங்க ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PbO பிளஸ் HCl இருந்து நமக்கு என்ன வரும், PbCl2 பிளஸ் H2O. ஆக்சுவலாக பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடையாது. பாருங்க எப்படி நம்ம இது பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே நீங்கள் இந்த பக்கம் ஒரு 2 போட்டோன்னா பேலன்ஸ் ஆகிடும். பாருங்க, இப்போ பாருங்க என்னது, இட் இஸ் எ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம், 1 mole ஆஃப் PbO கூட என்ன தெரியுமா 2 moles ஆஃப் HCl ரியாக்ட் ஆகிடும். அதுலேருந்து நமக்கு 1 mole ஆஃப் lead 2 chloride சொல்லலாம், ஆர் PbCl2 will be formed. இதுதான் என்னது, ஸ்டாய்கியோமெட்ரிக் ப்ரப்போர்ஷன். இது என்னது, ஸ்டாய்கியோமெட்ரிக் ப்ரப்போர்ஷன். ஓகேவா? இப்போ ஆக்சுவலா என்ன, இந்த ஃபைனல் ப்ராடக்ட் ஃபார்ம்டு வில் டிபெண்ட் அப்பான் த லிமிட்டிங் ரியேஜென்ட் அமௌண்ட். ஆக்சுவலா என்ன தெரியுமா, இந்த கொஸ்டின் என்னது, இட் இஸ் அ கொஸ்டின் பேஸ்ட் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்போ எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, PbOட அமௌண்ட் எவ்வளோ, 6.5 grams. இது நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல கனெக்ட் பண்ணல. ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொன்னா என்ன வரும், கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் தானா. PbOட மோலார் மாஸ் எவ்வளோ, lead atomic weight 208 plus oxygen எவ்வளோ 16. ஸோ இது என்னது 224 ஆகிடும். ஓகேவா? ஸோ 6.5 டிவைட் பை 224. இங்கே நம்ம கொஞ்சம் கேல்குலேஷன் பண்ண மாதிரி வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இட் வில் பி லைக் 0.029. இது என்ன தெரியுமா, வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் தி என்ன, வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PbO. அந்த மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl அப்படின்னு சொன்னா given mass, HCl ஓட given mass எவ்வளவு பாருங்க, what is it, 3.2 தானா. so 3.2 by HCl ஓட மோலார் மாஸ் எவ்வளவு, 36.5. இது எவ்வளவு தெரியுமா, 0.087 அப்படி வரும். சொன்ன மாதிரி இந்த क्वेश्चनல என்ன, we have to do some அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ண மாதிரி வரும். இப்போ பாருங்க, given நம்ம இங்க எழுதலாம். so given எவ்வளவு, PbO given எவ்வளவு பாருங்க, what is it, 0.029 moles. அந்த மாதிரி HCl given எவ்வளவு, 0.087. இப்போ இந்த ரெண்டு இதுல what is the limiting reagent? நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம், லிமிட்டிங் ரியேஜென்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக we will take a ratio, அப்படி we will proceed. பட் அதெல்லாம் நமக்கு இங்க தேவையில்லை. அப்படியே பார்த்துட்டு we can tell the answer. எப்படின்னு பாருங்க, 1 mole of the PbO கூட 2 moles of HCl is reacting, double. இப்போ 0.029 moles of PbO கூட அதோட twice சொன்னா 2 times of 0.029, அது எவ்வளவு வரும், 0.058 வரும். இது என்னது, this is the amount of HCl reacting. but given HCl எவ்வளவு பாருங்க, 0.087. அப்படின்னு சொன்னா HCl excess இருக்கும். அப்போ HCl என்ன ஆயிடும், it will be excess reagent. ஸோ ஆப்வியஸ்லி என்ன, PbO தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ என்னது பாருங்க, இது லிமிட்டிங் ரியேஜென்ட், PbO தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே, இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான். ஏன்னா ப்ராடக்டோட அமௌண்ட் என்ன, இட் வில் பி டிபெண்டிங் ஆன் த லிமிட்டிங் ரியேஜென்ட் தானா. இங்க பாருங்க, லிமிட்டிங் ரியேஜென்ட் அமௌண்ட் எவ்வளோ, 0.029. PbO தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். 1 mole ஆஃப் PbO இருந்து 1 mole of PbCl2 நமக்கு வருது. ஓகேவா? அப்படியே அந்த ப்ரப்போர்ஷன் பார்த்துட்டு என்ன சொல்லலாம், 0.029 இருந்து எவ்வளவு வரும், சேம்
ஏன்னா 1:1 ரேஷியோ தானா. ஸோ 0.029 ஏன்னா லிமிட்டிங் ஏஜென்ட் ஃபுல்லாகவே கன்சியூம் ஆகிடும். அதுக்காக தான் ப்ராடக்ட் ஃபார்ம்டு வில் டிபெண்ட் அப்பான் த லிமிட்டிங் ஏஜென்ட். ஸோ 0.029 மோல்ஸ் ஆஃப் பிபியூலேருந்து எவ்வளோ பிபிசிஎல்2 ஃபார்ம் ஆகிடும்? ஈக்குவல் அமௌண்ட். ஸோ பாருங்க, ஸோ 1 மோல் ஆஃப் பிபியூலேருந்து என்ன வருது? 1 மோல் ஆஃப் பிபிசிஎல்2 வருது. 0.029 மோல்ஸ்லேருந்து எவ்வளோ வரும்? இதை நம்ம ப்ரப்போர்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரப்போர்ஷன்னா அப்படியே பாருங்க, நம்ம இது கால்குலேஷன் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தானா, 1:1 ரேஷியோவில் தான் வருது. வேணும்னா we can do it like that also. ஸோ பாருங்க, ஸோ ப்ரப்போர்ஷன் சொன்னால் என்ன வரும்? 1/0.029 is equal to what? 1/x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸோட வேல்யூ வரும் எவ்வளவு? 0.029. ஐ மீன் இந்த ஸ்டெப் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கா. பாருங்க, ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஸோ நார்மல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸ், ஈவன் பார்ட் 3ல நம்ம இந்த லிமிட்டிங் ரீஜன் பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ப்ராடக்ட் ஃபார்ம்டோட அமௌண்ட் கண்டிப்பாக என்ன, இட் வில் டிபெண்ட் அப்பான் லிமிட்டிங் ரீஜென்ட். லிமிட்டிங் ரீஜென்ட் ஃபுல்லாகவே கன்சியூம் ஆகிடும். ஸோ அதனால ப்ராடக்ட் ஃபார்ம்ட் ஆகட்டும், அந்த மாதிரி மற்ற ரியாக்டன்ஸோட கன்சியூம்ட் அமௌண்ட் இதெல்லாம் என்ன? எவ்ரி திங் இஸ் லிங்க் டு வாட்? எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு த லிமிட்டிங் ரீஜனோட அமௌண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது நமக்கு 2005ல வந்தது. த மாஸ் ஆஃப் கார்பன் ஆனோட் கிவிங் ஓன்லி கார்பன் டை ஆக்சைடு in the production of 270 kg of aluminum metal from bauxite by Hall process. சரி, அங்க என்ன தெரியுமா? கார்பன் நம்ம இதெல்லாம் மறுபடியும் நமக்கு இது மெட்டலர்ஜி சாப்டருக்குள்ள வரும், அந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஓகே, ஸோ அதுக்குள்ள என்ன, வில் பி யூசிங் கார்பன் ஆஸ் தி ஆனோட் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனோட் மாதிரி. பட் என்ன தெரியுமா, கார்பன் வில் பி ரியாக்டிங் வித் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் டு கிவ் அஸ் வாட்? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அந்த மாதிரி கார்பன் மோனாக்சைடு. பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, assume that only carbon dioxide is forming. இப்போ ஓவரால் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்சைட் சொன்னா ஐ மீன் த பிரின்சிபல் காம்பனன்ட் எவ்வளோ? என்னது? இட் இஸ் த அலுமினா Al2O3. கார்பன் பிளஸ் Al2O3 gives rise to what? அலுமினியம் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. பார்த்தா என்னது? இது ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடையாது. பாருங்க, பேலன்ஸ் கிடையாது. எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம்? இங்க நம்ம ஒரு 2 போட்டா அலுமினியம் பேலன்ஸ் ஆகிடும் ரெண்டு பக்கம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பாருங்க, ஆக்சிஜன் 3 இருக்கு, ரைட் சைடில் வெறும் 2 தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே நம்ம 3/2 போடலாம். கார்பன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கேயும் ஒரு 3/2 வரும். வேணும்னா நம்ம அப்படியே லீவ் பண்ணலாம், இல்லைன்னா we can எல்லாத்தையும் நம்ம ஒரு 2 வச்சு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்க? 3 கார்பன் பிளஸ் 2Al2O3, அதுலேருந்து என்ன வரும்? 4Al பிளஸ் 3CO2. இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம அனாலிசிஸ் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். இங்க பாருங்க, 3 மோல்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொன்னா அதோட மாஸ் எவ்வளவு? 3 மோல்ஸ் சொன்னா எவ்வளவு வரும்? 3 into 12 கிராம்ஸ் எவ்வளவு? 36 கிராம்ஸா? அதுல இருந்து நமக்கு என்ன வருது பாருங்க? 4 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் வருது பேஸ்ட் ஆன் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ 4 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் சொன்னா எவ்வளவு? 4 into அலுமினியமோட கிராமேட்டர் மாஸ் எவ்வளவு? 27 கிராம்ஸ். இது என்ன தெரியுமா? ஸ்டாய்கியோமெட்ரிக் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? क्वेश्चन என்ன கேக்குறாங்க பாருங்க. क्वेश्चन என்ன கேக்குறாங்க? The mass of carbon anode consumed in the production of 270 kg of aluminum metal. இங்க பாருங்க, 36 grams of carbon ல இருந்து நமக்கு எவ்வளவு அலுமினியம் வருது? 4 into 27 grams of aluminum. இது நம்ம அப்பவே நம்ம கால்குலேஷன் பண்ண தேவையில்லை, லாஸ்ட் ஸ்டெப்ல நம்ம பார்க்கலாம். எவ்வளவு கார்பன் ஆனோட் நம்ம கன்சியூம் பண்ணா நமக்கு என்ன? 270 kg of aluminum வரும். ப்ரொபோர்ஷன் தானா? ப்ரொபோர்ஷன் சொன்னா என்னது பாருங்க, 36 grams by x is equal to what? 4 into 27 grams by 270 kg. அவ்வளவுதான். அதுல இருந்து நமக்கு என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ வரும். எக்ஸ் சொன்னா என்ன? தி மாஸ் ஆஃப் கார்பன் ஆனோட் ரிக்வயர்ட். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி we are able to calculate. அவ்வளவுதான். பாருங்க என்ன, வாட் இஸ் த திங்?
அப்படியே முன்னாடி நம்ம யூனிட்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம், லைக் இன்னும் கிராம் கேன்சல் ஆகி போயிடும். நமக்கு வேண்டியது நெக்ஸ்ட் தானே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் பாருங்க 336 இன்டூ இதெல்லாம் இந்த பக்கம் டினாமினேட்டர்ல போயிடும். இதுதான் எக்ஸோட வேல்யூ கேஜிஸில் வரும். இங்கே பாருங்க 27 1s 27 10s, அதுக்கப்புறம் 4 1s 4 9s பாருங்க 90 kg அப்படி வருது. ஏன்னா இந்த ஸ்டாய்கியோமெட்ரி கொஷன்ஸ் லிமிட்டிங் ரீஜன் கான்செப்ட் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஒரு 1-2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். பட் நார்மல் இந்த ப்ரொபோர்ஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாவே நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the molarity of a liquid HCl. இது என்ன தெரியுமா, வெறும் liquid HCl மட்டும், nothing is there. If density of the solution is 1.17 gram per cc. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த liquid HCl ஓட டென்சிட்டி எவ்வளோன்னு சொல்றாங்க, 1.17 gram per cc. மொலாரிட்டின்னு சொன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் present in 1 liter தானா. இப்போ சப்போஸ் நம்ம 1 லிட்டர்னு சொன்னா எவ்வளோ, 1000 cc. இவ்வளோ வால்யூம் நம்ம எடுத்தா அதோட மாஸ் எவ்வளோ வரும், வால்யூம் இன் டென்சிட்டி தானா. ஸோ பாருங்க 1.17 gram per cc இன்டூ வால்யூம் எவ்வளோ 1000 cc. பாருங்க எவ்வளோ வருது, 1170 கிராம்னு வருது. இது என்னது, த மாஸ் ஆஃப் தட் 1 liter சொல்யூஷன். நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இந்த 1 லிட்டருக்குள்ள வாட் இஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதுதான் மொலாரிட்டி. நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொன்னா என்ன, கிவன் மாஸ் பை HCl ஓட மோலார் மாஸ் எவ்வளோ, இது நம்ம 1170/36. ஏன்னா நீங்க ஆப்ஷன்ஸ்ல பாருங்க ரொம்ப க்ளோஸா இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏல பாருங்க வாட் இஸ் 36.5, ஆப்ஷன் பில பாருங்க 18.25, ஆப்ஷன் சி பாருங்க 32.05, ஆப்ஷன் டி பாருங்க 42.10. இது நம்ம கன்க்ளூட் பண்ண அப்ராக்சிமேட்டா எவ்வளவு தெரியுமா, இட் வில் பி கமிங் லைக் 32.05 வரும். ஸோ இத்தனை நம்பர் ஆஃப் HCl மோல்ஸ் என்ன, இட் இஸ் பிரசன்ட் இன் 1 லிட்டர். அப்போ மொலாரிட்டி அப்படின்னு சொன்ன என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர். நம்ம எடுத்தது 1 லிட்டர் தானா. ஸோ அப்போ எவ்வளோ வருது பாருங்க, 32.05. அந்த மாதிரி இதுல என்ன தெரியுமா, we have one more standard question, what is the molarity of water அப்படின்னு சொல்லிட்டு. என்னது, ஐ மீன் இந்த ப்ராப்ளம் ரிலேட்டட் கிடையாது, பட் ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த பர்டிகுலர் டைப்ல என்ன ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் என்ன, molarity of water. சி வாட்டர் நம்ம யூசுவலி என்ன கன்சிடர் பண்ணுவோம், டென்சிட்டி 1 gram per cc ன்னு சொல்லிட்டு வாட்டர். அப்படி எடுத்தா 1 லிட்டர் 1000 cc, அதோட மாஸ் எவ்வளவு வரும் பாருங்க, சேம் வால்யூம் இன்டூ டென்சிட்டி போட்டா என்ன வரும், 1000 grams வரும். அதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொன்னா வாட்டரோட மோலார் மாஸ் எவ்வளவு 18, 1000/18 சொன்னா 55.5. இத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன, they are present in 1 liter. ஸோ மொலாரிட்டி எவ்வளவு வரும், 55.55 அந்த மாதிரி. இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். வாட் இஸ் த மொலாரிட்டி ஆஃப் வாட்டர், எவ்வளவு வரும், வாட் இஸ் த மொலாரிட்டி ஆஃப் வாட்டர். நம்ம அந்த டென்சிட்டி we take it as 1 gram per cc அப்படி எடுத்தா எவ்வளவு வரும், it will be coming as what, 55.55 மோலார் அந்த மாதிரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the volume of CO2 obtained by the complete decomposition of 9.85 grams of BaCO3. BaCO3 ஓட complete decomposition இருந்து நமக்கு எவ்வளவு, what is the volume of CO2 we'll obtain. See first என்ன, நம்ம அந்த decomposition அதோட reaction பார்த்தா என்ன, we'll get what. ஸோ சிம்பிளா சொல்லணும், என்னது 1 mole இருந்து நமக்கு 1 mole of CO2 வருது. பட் என்ன கேட்குறாங்க, the volume of CO2 obtained. ஆக்சுவலி இந்த கொஸ்டின்குள்ள அவங்கள ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல, பட் we have to take the volume at STP. எனக்கு கண்டிப்பாக வால்யூம் டிபெண்ட்ஸ் ஆன் the pressure and temperature conditions, ரைட். நம்ம என்ன எடுக்கணும், we have to take the volume at STP.
ஸோ எஸ்டிபி கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மோலோட வால்யூம் எவ்வளோ வரும்? 22.4 liters வரும். இங்க பாருங்க, 1 mole ஆஃப் பேரியம் கார்பனேட் சொன்னா பேரியம் கார்பனேட் அதோட 1 mole மாஸ், மோலார் மாஸ் எவ்வளோ? பேரியம் கிராம் அட்டம் மாஸ் 137 plus carbon 12 plus 3 oxygens 48 சேர்த்து ஆட் பண்ண என்ன வரும்? 197 grams வரும். ஸோ இங்க பாருங்க என்னது அந்த ப்ரொபோர்ஷன் ரிலேஷன் எப்படி இருக்கு பாருங்க. 197 grams ஆஃப் பேரியம் கார்பனேட்ல இருந்து நமக்கு எவ்வளவு வருது? 22.4 liters ஆஃப் CO2 வருது. பட் நம்ம கிட்ட இருக்கிற பேரியம் கார்பனேட் எவ்வளவு? வெறும் 9.85 grams. அதுல இருந்து எவ்வளவு வரும்? அது நம்ம எக்ஸ் அப்படின்னு சொன்னா ப்ரொபோர்ஷன் தானா? அவ்வளவுதான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண கொஸ்டின்ஸ் மாதிரி தான். பட் இங்க டிஃபரன்ஸ் என்னன்னா மாஸ் ஆஃப் த பேரியம் கார்பனேட் அது என்னது? we are relating it to volume. நார்மல் நம்ம என்ன மாதிரி இருக்கும்? மாஸ் டு மாஸ் ரிலேட் பண்ண மாதிரி இருக்கும், இல்லைன்னா வால்யூம் டு வால்யூம், இல்லைன்னா மோல்ஸ் டு மோல்ஸ். பட் இங்க என்னது பாருங்க, மாஸ்ல இருந்து வால்யூம் ரிலேட் பண்ண மாதிரி. அவ்வளவுதான் பாருங்க. ஸோ 197 by 9.85 is equal to what? 22.4 liter by x. ஸோ பாருங்க, நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் 197. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு மேத்தமேட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் ரிமைனிங். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்க. நமக்கு வேண்டியது என்ன? எக்ஸோட வேல்யூ தானே, இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. அந்த 20 அந்த பக்கம் என்ன மெட்டில் போயிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? 22.4 liter by 20 அப்படின்னு சொன்னா எவ்வளவு? 1.12 liter. ஸோ அந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதுறதுக்கு அப்புறம் ரிலேட்டிங் மாஸ் ஆஃப் த பேரியம் கார்பனேட் டு த வால்யூம் ஆஃப் த CO2 ஃபார்ம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ரியாக்ஷன் 4NH3 plus 5O2 gives rise to 4NO plus 6H2. So first நம்ம என்ன செக் பண்ணணும்? whether it is balanced or not. பாருங்க, it is a balanced equation. When 1 mole of ammonia and 1 mole of O2 are made to react to completion, அதுல என்ன நடக்கும் பாருங்க. the given equation என்ன? 4NH3 plus 5O2 4NO plus 6H2. இதுல what is the stoichiometric பாருங்க. stoichiometric amounts அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எவ்வளவு வருது? 4 moles of ammonia கூட 5 moles of oxygen react ஆகுது. அப்படி react ஆனா we'll get what? 4 moles of NO வரும் plus 6 moles of water. okay, பட் நமக்கு கொடுத்த amounts எவ்வளவு? what is the given amounts பாருங்க. 1 mole of ammonia and 1 mole of O2. so given பாருங்க, given எவ்வளவு? இது 1 mole, இது 1 mole. இப்போ நமக்கு தெரியும் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? it will be stopping when the limiting reagent is completed. அப்படிதானா? so limiting reagent எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி? இந்த ரேஷியோ எடுத்தா நமக்கு தெரியும். ரேஷியோன்னு சொன்னா என்ன ரேஷியோ எடுக்கணும்? ஒரு சப்ஸ்டன்ஸோட given amount by stoichiometric amount. அந்த ரியாக்ஷன் பேஸ் பண்ணி வாட் எவர் தி அமௌண்ட் ரைட் தட் இஸ் கமிங், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டாய்கியோமெட்ரிக் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, அமௌண்ட் சொல்ல இங்க நம்ம மோல்ஸ்ல டீல் பண்ண போறோம். கிவன் அமௌண்ட் எவ்வளவு பாருங்க. அமோனியா கேஸ்ல எவ்வளவு? 1. ஸ்டாய்கியோமெட்ரிக் எவ்வளவு? 1/4. 1/4 சொன்னா 0.25. ஆக்சிஜன் கேஸ்ல பாருங்க, கிவன் அமௌண்ட் எவ்வளவு? 1. ஸ்டாய்கியோமெட்ரிக் எவ்வளவு? 5. 1/5 சொன்னா 0.2. எது கம்மி? 0.2 ரேஷியோ தான கம்மி, which means what? O2 is what? limiting reagent. அவ்வளவுதான். இதுல இருந்து வர கன்க்ளூஷன் என்ன? O2 is what? limiting reagent. அப்படி நம்ம ஆன்சர் டிக் பண்ணல. ஏன்னா பாருங்க, எது லிமிட்டிங் ரியேஜென்ட்டா இருக்கும் அது என்னது? that will be totally consumed. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, they are made to react to completion அப்படின்னு சொன்னா என்ன? அந்த ரியாக்ஷன் எப்போ ஸ்டாப் ஆயிடும்? கம்ப்ளீட்னு சொன்னா எப்போ ஸ்டாப் ஆயிடும்? when the limiting reagent is totally consumed. so oxygen and limiting reagent, so all the oxygen will be totally consumed.
என்ன ஆகும் பாருங்க, all the oxygen will be totally what consumed. ஓகேவா? ஏன்னா நம்ம இங்க பிராக்டிஸ் பண்றதுனால மற்ற இது நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் அபவுட் தி அதர் ஆப்ஷன்ஸ்? சி கண்டிப்பா ஆப்ஷன் டி பாருங்க. ஆப்ஷன் டி சுத்தமாகவே கிடையாது. ஏன்னா பிகாஸ் வாட் இஸ் இட்? அமோனியா என்ன? அமோனியா இஸ் வாட்? அது எக்ஸஸ் ரியேஜென்ட். ஸோ ஆல் த அமோனியா வில் பி கன்சியூம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் அ ராங் ஒன். அந்த மாதிரி இங்க பாருங்க, amount of the products formed enna, it will be totally depending upon the limiting reagent. இங்க பாருங்க, so 5 moles of oxygen ல இருந்து நமக்கு 4 moles of NO வருது. அப்படி இருந்தா 1 mole of oxygen ல இருந்து நமக்கு எவ்வளவு NO வரும்? proportion based. ஏன்னா products formed enna, that will be calculated by using what? limiting reagent amount. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? x ஓட வேல்யூ 4/5 அப்படின்னு சொன்னா எவ்வளவு? 0.8. சோ அவங்க என்ன சொல்றாங்க? ஆப்ஷன் பி ல பாருங்க, 1 mole of NO is formed. கிடையாது. எவ்வளவு NO ஃபார்ம் ஆயிடும்? 0.8 moles of NO எவ்வளவு? 0.8. ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் அந்த ப்ரொபோர்ஷன் மெத்தட் தான். பட் என்ன, the proportion is calculated by using what? limiting reagent amount. ஏன்னா எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? limiting reagent வச்சு தான் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி இங்க பாருங்க, H2O எப்படி? இங்க பாருங்க, 5 moles ல இருந்து, so 5 moles of O2 ல இருந்து நமக்கு என்ன வரும்? 6 moles of H2O வரும். அப்படி இருந்தா limiting reagent amount எவ்வளவு பாருங்க? 1 mole. so 1 mole of O2 ல இருந்து நமக்கு எவ்வளவு H2O வரும்? அதை நம்ம Y ன்னு சொல்லலாம். சேம் ப்ரொபோர்ஷன் தானா? இங்க அப்படிதா. 5/1 is equal to 6/y. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. Y ஓட எலிமெண்ட் எவ்வளவு? 1.2. அப்படி. சோ ஆப்ஷன் சி ல பாருங்க, 1 mole of H2O is formed. அது கரெக்ட் கிடையாது. அடுத்த क्वेश्चन பாருங்க. The amount of zinc required to produce 224 ml of H2 at STP on treatment with the dilute H2SO4. So zinc granules and dilute H2SO4, அதுல இருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிடும்? The gas that will be burning with a pop sound. அது என்னது? ஹைட்ரோஜன் கேஸ் தானா? பாருங்க என்ன, what is the reaction? என்ன, zinc plus H2SO4 ல இருந்து நமக்கு என்ன வரும்? zinc sulfate plus H2. இதுதான் gas that will burn with a pop sound. அப்படி நம்ம பார்த்தோம்னா 1 mole of zinc ல இருந்து நமக்கு 1 mole of H2 ஃபார்ம் ஆயிடும். இங்க அப்படிதான். என்ன தெரியுமா? ஃபைனல் H2 ஓட என்னது? we are mentioning in terms of the volume. இங்க பாருங்க, 1 mole of zinc ன்னு சொன்னா அதோட மாஸ் எவ்வளவு? கிராம் அட்டாமிக் மாஸ். ஜிங்கோட கிராம் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 65 grams. so 65 grams of zinc ல இருந்து எவ்வளவு வால்யூம் ஆஃப் H2 வரும் STP கண்டிஷன்ஸ்ல? so STP கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 mole of H2 ஓட வால்யூம் எவ்வளவு வரும்? 22.4 liters. ml அப்படின்னு சொன்னா எவ்வளவு வரும்? 22,400 ml வரும். so 65 grams of zinc ல இருந்து என்ன, we are getting what? 22,400 ml of the hydrogen gas. நமக்கு என்ன requirement இருக்கா? 224 ml நமக்கு requirement இருக்கா? அதுக்காக எவ்வளவு zinc நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்? the amount of zinc required 65 grams ல இருந்து எவ்வளவு வருது? 22,400 ml வருது. 224 ml காக எவ்வளவு zinc நமக்கு தேவைப்படும்? ப்ரொபோர்ஷன் தானே? பாருங்க, ப்ரொபோர்ஷன் சொன்னா என்ன? 65/x is equal to அப்படி போட்டு என்ன? 100. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன 65 என்ன கிராம்ஸ்? so 65 grams by 100 சொன்னா எவ்வளவு? 0. இதெல்லாம் என்ன, அந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் பேஸ்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க, இது நமக்கு 1988 ல வந்தது. at STP the density of CCl4 vapor in gram per liter. see usually நம்ம என்ன சொல்லுவோம்? density ன்னு சொன்னா SI unit kg per meter cube or CGS. பட் இங்க பாருங்க, கிராம் per literல கேக்குறாங்க. density தானா? density ன்னு சொன்னா என்ன? இங்க பாருங்க,
எஸ்டிபி கண்டிஷன்ஸ்ல நமக்கு என்ன தெரியும், 1 mole of CCl4 எடுத்தா அதோட வால்யூம் எவ்வளோ, 22.4 liters. 1 mole of CCl4 சொன்னா அதோட மாஸ் எவ்வளவு வரும், மோலார் மாஸ். இது வந்து it will be in terms of gram. so density இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மாதிரி நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். என்னது டென்சிட்டி பாருங்க, மோலார் மாஸ், இது என்னது it will be in terms of grams divided by. so STP கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான். so STP கண்டிஷன்ஸ்ல என்ன, what is the density of a vapor or a gas என்ன வருது பாருங்க, what is it, molar mass in gram divided by what, 22.4 liters. ஏன்னா 1 mole of the gas என்ன தெரியுமா, it will occupy how much volume at STP conditions, 22.4 liters. அப்படி இதுக்குள்ள molar mass substitute பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். so density of CCl4 vapors at STP அப்படின்னு சொன்னா, what is the molar mass of CCl4 எவ்வளவு, கார்பன் 12, குளோரின் எவ்வளவு 35.5, 4 குளோரின்ஸ் இருக்கு, போட்டா என்ன வரும் 154 வரும். so 154 இது நம்ம லாஸ்ட் டெசிமல் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பாருங்க ஆப்ஷன்ஸ்ல பார்த்தா என்ன, they are not very close by. ஆப்ஷன்ஸ் பாருங்க, they are not very close by. ஓகேவா, ஸோ நீங்க 154 நார்மலி என்ன லைக்கணும், ஸோ 150/20 போட்டால் என்ன வரும் 7. ஸோ கீழே எனக்கு பாரு 22.4 இருக்கா. ஸோ கண்டிப்பாக இட் வில் பி வாட், லெஸ் தேன் 7. அந்த இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல என்ன மோர் க்ளோசர் வேல்யூ என்ன பாருங்க 6.87. வேணும்னா நம்ம டிவிஷனே பண்ணி பார்க்கலாம். பட் அதர்வைஸ் ஆல்சோ வி கேன் அப்ளை, நம்ம கொஞ்சம் அப்ராக்சிமேட் பண்ணா என்ன, வி வில் பி ஏபிள் டு கன்க்ளூட் வாட் இஸ் த ஆன்சர். ஸோ அப்படி வேறெவர் இந்த மாதிரி பாசிபிலிட்டி சிச்சுவேஷன்ல என்ன, வி ஷுட் ட்ரை டு மேக் தி சிம்பிள் அப்ராக்சிமேஷன்ஸ். அப்போ நம்ம கொஞ்சம் டைம் சேவ் ஆயிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது என்ன தெரியுமா, திஸ் இஸ் த கொஸ்டின் நமக்கு 2021 பேப்பர்ல வந்தது. an organic compound contains 78% by weight carbon and remaining percentage hydrogen. இது என்னது ஹைட்ரோகார்பன். ஸோ கார்பனோட அமௌண்ட் எவ்வளோ 78%, ரிமைனிங் ஹைட்ரோஜன் சொன்னால் ரிமைனிங் 22 தானா, என்ன ரெண்டு சேர்த்து ஆட் பண்ண என்ன வரும் 100 வரும். the right option for the empirical formula of the compound, இது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச். ஒரு 100 grams of the substance நம்ம எடுத்தா அதில் பாருங்க இந்த மாதிரி ஒரு டேபிளே நம்ம போட்டுக்கலாம். ஸோ கார்பன் 78% சொன்னால் எவ்வளோ வரும் 78 grams வரும். ஹைட்ரோஜன் எவ்வளோ 22 grams. இப்போ கார்பனோட கிராம் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ 12, ஹைட்ரோஜன் எவ்வளோ 1. நம்பர் ஆஃப் கிராம் ஆட்டம்ஸ் சொல்லலாம், ஆர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன, வாட் இஸ் இட், இந்த இதுக்குள்ள இருக்கிற மாஸ் பை கிராம் அட்டாமிக் மாஸ் 78/12. 78/12 சொன்னா எவ்வளவு 6.5. நீங்க பாருங்க இருக்கிற மாஸ் பை கிராம் அட்டாமிக் மாஸ் இது எவ்வளவு 22. இப்போ இதுல இருந்து என்ன, we have to find what is the relative amount. relative amount நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம், இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கிராம் ஆட்டம்ஸ் சொல்லலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொல்லலாம். ஆஃப் கார்பன் எவ்வளவு 6.5, ஹைட்ரோஜன் எவ்வளவு பாருங்க 22. இதுல எது லீஸ்ட் வேல்யூ 6.5 எடுத்துட்டு நம்ம டிவைட் பண்ணுங்க ரெண்டுத்தையும். 6.5/6.5 சொன்னா 1, 22/6.5 சொன்னா இது எவ்வளவு வரும் 3 point something வரும். ஏன்னா 20 நார்மல் என்ன 21/7 எவ்வளவு 3. ஸோ 22/6.5 சொன்னா இட் வில் பி வாட் ஹையர் தேன் 3. ஸோ பார்த்தா என்ன தெரியுமா, இட் வில் பி லைக் 3.3 சம்திங் வரும். பட் அங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன தெரியுமா, நம்ம அப்ராக்சிமேட்டா தான் நம்ம கொஞ்சம் அப்ராக்சிமேஷன் பண்ணணும். அப்பதான் we can conclude the answer. ஏன்னா இப்போ என்ன இருக்கு பாருங்க, இது நம்ம 3.3 அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன எடுக்கலாம், we can take it like what 3. அப்படி எடுத்தா என்ன வரும், கார்பன் 1 ஹைட்ரோஜன் 3. அப்ப என்ன ஆயிடும், எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன வரும் பாருங்க CH3 வரும். எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன வருது பாருங்க CH3. பட் ஆக்சுவலி என்ன தெரியுமா,
இது கொஞ்சம் எப்படி சொல்றது, திஸ் இஸ் a வெரி லார்ஜ் அப்ராக்சிமேஷன். யூஸ்வலி நம்ம 3.3 நம்ம 3 மாதிரி அப்ராக்சிமேட் பண்ணக்கூடாது. என்னது பாருங்க, we are having what 3.3, right? So 3.3 கண்டிப்பா என்ன, we cannot approximate it like 3. பட் அந்த இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல what is the more closest one அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is what CH3. ஓகே, பட் நம்ம யூஸ்வலி என்ன ப்ராப்ளம்ஸ்ல இவ்வளவு நம்ம அப்ராக்சிமேட் பண்ணக்கூடாது. மேபி பாருங்க ஏதோ ஒரு 3.05 அப்படி இருந்தா என்ன, we can approximate or round it off to 3. பட் 3.3 நம்ம 3 மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. பட் இந்த ப்ராப்ளம் இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன, the closest answer அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, it is CH3. ஓகே, so அவ்வளவுதான். so this is about the past year need questions from the some basic concepts of chemistry chapter. so கண்டிப்பா நீங்க இந்த வீடியோஸ் go through பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா you can always add your comment and definitely we'll try to clarify that. so we'll see in the next chapter. All the best.